புதுச்சேரி பெரியார் நகரில் நண்பன் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை செய்தவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 2 குற்றவாளிகள் கைது. புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் எதிரே கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி ருத்ரேஷ் என்ற வாலிபரை 6 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்ததைத் தொடர்ந்து காவலர்கள் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருந்த நிலையில் மே 25ஆம் தேதி உள்ளே இருக்கும் குற்றவாளிகள் இல்லத்தில் முகமுடி அணிந்து 2 நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காவலர்கள் புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் சத்யநாராயணன் சம்பவ இடத்தில் தீவிரமாக விசாரித்து தனது தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகரன், மணிமொழி மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் ஞானசேகரன், மணிகண்டன், சவுந்தர் மற்றும் செந்தில்வேலவன் அடங்கிய தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ருத்ரேஷின் நண்பன் உருளையன்பேட்டையைச் சேர்ந்த சாமுவேல் மற்றும் கீழ் சாத்தமங்கலத்தை சேர்ந்த கணேஷ் என்பது தெரியவந்ததை அடுத்து இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தது ஆய்வாளர் சத்யநாராயணன் தலைமையிலான உருளையன்பேட்டை போலீஸ்.